அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். இன்றைக்கி கிராமத்து முறையில் வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஹீட் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து விடுங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் கசகசா இல்லாதவங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வாசம் வர்றதுக்கப்புறம் வதக்கி விட்டுட்டு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1/4 மூடி தேங்காய், 2 தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. குக்கரை வைங்க, ஒரு பாத்திரம் வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க, சோம்பு 1/2 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க, கண்ணாடி பதம் வரட்டும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சள் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுங்க, அப்போ தான் தெரிக்காது. மேலே ஒரே ஒரு தக்காளி அதையும் வதக்கிட்டு நம்ம ஃபஸ்ட் அரைச்சிட்டு வச்ச அந்த வெங்காய மசாலா அதை இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மசாலாவை வேக விடுங்க. நான் குக்கரில் 1 கிலோ மட்டனை வேக வச்சுருக்கிறேன். அதில் இருக்கிற ஸ்டாக் வாட்டரோட சேர்த்து இதில் நான் ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏற்கனவே இதில் தண்ணி இருக்குது. இதில் 1.5 2 கப் தண்ணி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம், பிரியாணி, குஸ்கா எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.